Hi friends, நான் உங்க Ganesh Raghav. இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமயத்துல இருக்கோங்க. இந்த திருமயம் கோட்டை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோட்டை. இந்த கோட்டை பத்தியான முழு விவரங்களும் இந்த காணொளியில இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையில ஒரு அதிசயமான ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தியும் இந்த ஒரு காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். இந்த கோட்டையிலே வந்து ரெண்டு கோயில்கள் இருக்கு. முக்கியமான குடவரை கோயில், சிவன் கோயில் ஒன்று, பெருமாள் கோயில் ஒன்று. அது வந்து நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். திருமயம் கோட்டை தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கோட்டைகளுள் இந்த கோட்டையும் ஒன்றுங்க. ரொம்ப பிரபலமான ஒரு கோட்டை. இந்த கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு போகிற வழியில் காரைக்குடிக்கு 21 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த திருமயம் கோட்டை இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கோட்டை. 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்குங்க. இங்க 2 சிவன் கோயில் இருக்குங்க, ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இங்க இருக்கிற அந்த பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று சத்தியமூர்த்தி பெருமாள். இன்னொரு கோயில் வந்து சத்தியகிரீஸ்வரர் கோயில், அதுவும் ஒரு குடவரை கோயில். பல்லவர்கள் காலத்திலேருந்து இந்த கோயில் இருக்கு. இந்த கோட்டை எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுர சேதுபதி மன்னர்கள்னால இந்த கோட்டையானது கட்டப்பட்டிருக்குங்க. 40 ஏக்கர் பரப்பளவுள்ள 7 சுற்றுச்சுவர்கள் கொண்ட கோட்டையாக இது விளங்கியிருக்கு. இப்போ 4 தான் இருக்கு. இந்த கோட்டைக்கு உள்ள வரத்துக்கு 3 வழிகள் இருந்திருக்குங்க. இந்த ஒரு காணொலியில் நம்ம இந்த கோட்டை, அதாவது இப்போ கோட்டைன்னு போய் பார்வையிடுற இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர 2 வீடியோக்களில் கோட்டையில் இருக்கிற சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் ஒரு வீடியோவாகவும் சத்தியகிரீஸ்வரர் கோயில் இன்னொரு வீடியோவாகவும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் முதல் விஷயமாக இந்த கோட்டை மேலே போய் நம்ம பார்க்குறதும், அங்கே இருக்கிற ஒரு அந்தரத்தில் இருக்கிற சிவன் கோயிலை பற்றியும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த ஒரு காணொலி நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமா இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த திருமயம் கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு 25 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க ஒரு நபருக்கு. இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ கோட்டைங்க. இந்த வட்ட வடிவ கோட்டை உச்சியில் ஒரு பீரங்கி மேடை இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது இங்கேருந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறணுங்க. இங்கே வெளியவே ஒரு பீரங்கி இருந்ததுங்க. இந்த கோட்டையில் இன்னும் மேலே ஒரு பிரம்மாண்டமான பீரங்கி, வாசல்களில் இன்னும் 2 பீரங்கிகள் இருக்குது. அது தவிர்த்து இந்த கோட்டையில் கிடைக்கப்பெற்ற வாள் மற்ற பொருட்கள்லாம் புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம மேலே ஏறி போனோங்க. உங்களால் பார்க்க முடியும் அந்த ஒரு மிகப்பெரிய சுவர். அந்த சுவருக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம், அது மட்டும் இல்லாமல் பாறைகள், அது போன்று காட்சி தரும். இப்போ நம்ம இதுக்கும் நேராக போனோம்னா அடுத்த சுவரை தாண்டி உள்ளே போனோன்னா நம்ம இந்த உச்சி பகுதிக்கு வந்துடலாங்க. இங்கே தாங்க இந்த பீரங்கி மேடை இருக்குது. இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த பீரங்கி மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கோட்டை இருக்கிற இந்த இடத்த சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசு, இன்னும் பல மன்னர்கள், அதாவது சேதுபதி மன்னர்கள் தான் இந்த கோட்டையை கட்டினது. அதன் பிறகு பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் அந்த காலகட்டத்தில் கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமைத்துறை, அவரை இந்த கோட்டையில் சிறையடைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் இந்த கோட்டைக்கு ஊமையன் கோட்டை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் இந்த பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பீரங்கி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி இந்த பீரங்கி மேடை அமைந்திருந்தது.
அந்த பீரங்கி மேடைக்கு கீழவே சுனை நீர் போன்று அந்த இடங்கள்லாம் இருந்ததுங்க. சுற்றி பெரிய மதில் சுவர். நம்ம இந்த பீரங்கி மேடையை பார்த்துட்டு வந்த வழியாகவே இறங்கி போகிற வழியில் நமக்கு இடது பக்கத்தில் அந்த அந்தரத்தில் இருக்க சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயிலுக்கு அதாவது அந்த பாறையில் அந்த பாறையோடைய நடுவில் இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தாய் பாறையிலேயே அந்த சிவலிங்கத்தை வடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சிவன் கோயிலை இப்போ நம்ம ஏறி போய் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வர போகிறோங்க. படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இப்போது பிற்காலத்தில் மரத்தினால் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த நூல் ஏணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கயிறில் ஏணி அந்த மாதிரி இருக்கலாம். இது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். எனக்கு உயரம்னா கொஞ்சம் பயம்தான். ஸோ கொஞ்சம் பயந்து தான் போயிட்டுருக்கேன். சிவபெருமான் வந்துட்டோங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த காணொலியை இப்போ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க. அடுத்த காணொலியில் இந்த திருமய கோட்டையிலேயே இருக்க 2 கோயில்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.